தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் சிறுபான்மையுடைய பாதுகாப்பு உரிமைகள் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு சரியாக வழங்கப்படவில்லை. தொடர்ந்து தமிழகம் எங்கும் கும்பல் ஆலயத்துக்குள் சென்று கிறிஸ்துவ பாதிரியார்களை, தேவாலயங்களை தாக்குகிறதை தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் என்கிற தாலுக்காவிலே பாஸ்டர் பிரபு என்பவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இறைப்பணி, சமுதாய பணி செய்து வருகிறார். அவருடைய சொந்த இடத்தில், சொந்த பட்டாவில் அவர் தேவாலயத்தை கட்டி தேவனை வழிபட்டு வருகிறார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் அவரை தொடர்ந்து கொலைவெறி தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் ஒருதலை பட்சமாக அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த செயலை வன்மையாக கண்டிக்கும் வண்ணமாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிப முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது. அதை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை பீஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம் என்ற காரணத்தினால் இன்று நடக்க வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்து நாளை மாலை இங்கே ஒரு பீஸ் கமிட்டி நடைபெற உள்ளது. அதில் சரியான விதத்தில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை உறுதி செய்யாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அகில இந்திய கிறிஸ்துவ வாலிப முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயலை வன்மையாக இந்த இயக்கம் கண்டிக்கிறது.